ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இது கூட பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், 10 சின்ன வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கத்திரிக்காயும் ஒரு கேரட்டும் ஆட் பண்ணிக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். வேக வச்ச பருப்பு கூட கத்திரிக்காயும் கேரட்டையும் சேர்த்து மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு தட்டை மூடி போட்டு வேக வச்சுருங்க. குக்கர் விசில்லாம் வைக்க வேண்டாம். தாளிப்புக்கு ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பருப்பையும் சேர்த்து கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 கொதிலே வாசனை செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் கூட நீங்கள் கொடுங்க. பசங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் இதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. காரமும் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லிக்கு சைட் டிஷ் எங்களுக்கு இதுதான். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அதோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.